ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தோம்னா பார்ட் 2 வீடியோ. அதாவது பென்சில் ஸ்கெட்ச் டிராயிங்கில் வந்து ரியலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணுற ஏஐ வீடியோ இமேஜில் வந்து பார்ட் 2. ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணால் ப்ரோம் 2 வந்து ஹேண்ட் ட்ரான் ஆர்ட் ஸ்டைல் இருக்குது. கையில் வரைஞ்ச இமேஜை வந்து எடுத்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் நீங்கள் பார்த்தீங்க பென்சில் ஸ்கெட்ச் ஃபார்மேட்டில் வந்து இப்படி இருக்குது. ஸோ செகண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்ததால வந்து வந்த அவுட்புட் எப்படி இருக்கு பாருங்கள். ஹேண்ட் ட்ராயிங் ஆர்டிஸ்டிக் ஸ்டைல், இது வந்து கையில் வரைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராம்ப்டை கொடுத்தது. ஸோ அதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணேன், ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணேன் அந்த ஹேண்ட் ட்ராயிங் மேலே, காப்பி கோட், இது காப்பி பேஸ்ட் ஆயிடுச்சு. அண்டு நான் இதை கொடுத்த ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் இதை கொடுத்தேன். ஸோ இந்த விஜய் அண்ணாவோட அந்த ஜனநாயகன் இமேஜ், போலீஸ் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணேன். அது லோட் ஆச்சு. லோட் ஆனதும் நம்ம கொடுத்த அவுட்புட் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 அவுட்புட் வரும். நான் வந்து மெட்டாயை யூஸ் பண்ணேன். மெட்டாயில் வந்து மொத்தம் 4 அவுட்புட் வந்திருக்கு எனக்கு. ஸோ அதில் ஒரு அவுட்புட் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மொத்தம் 4 அவுட்புட் வரும். இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் கலர் வர மாதிரி வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் பிளாக் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நம்மள கொடுக்குறதுல அவுட்புட் வந்து எதாவது 4 ஒன்று பெஸ்ட்டாக கொடுக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஷார்ட்ஸு சரி இல்லை வேறு எதில் இது மாதிரி ஹேண்ட் ட்ராயிங் ஜனநாயகன் விஜய் இமேஜ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா வியூஸ் நல்லா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவுட்லைன் ஸ்கெட்ச் சிம்பிள். அதாவது அவுட்லைன் மேலே இருக்க அவுட்டரில் மட்டும் அவுட்லைன் மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் வருது சும்மா பேருக்கு வருது, அதனால் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வரது மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு சேம் மெட்டாயேக்குள்ளே போகிறேன். ஸோ அதே சேம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் டைம் வந்து ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணேன், அது வந்து எடுத்துக்கல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதே சேம் அவுட்புட் விஜயனோட இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இமேஜ் பாருங்கள், இதில் வந்து 3 மட்டும் ஜென்ரேட் ஆகிருக்கு. 3ல் பார்த்தோன்னா அவுட்லைன் ஸ்கெட்ச் மட்டும் தெரியுது. அவுட்லைன் ஸ்கெட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பிளாக இருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சார்கோல் ஸ்கெட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதையும் சேம் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், மெட்டாயில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், அண்ட் அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அவுட்புட் பாருங்களேன் எப்படி ராவாக கிடைக்குதுங்களே. அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கு விஎல்சி மீடியா பிளேயரில் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பென்சில் ஸ்கெட்ச் இமேஜ், ஓகேங்களா. ஸோ இது ஒரு 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு எவ்வளோ இதாக தெரியுது பாருங்கள், எவ்வளோ கிளாரிட்டி. இது பாருங்கள், இது வந்து சார்கோல் இமேஜ். இப்போ லாஸ்ட்டாக காட்டணும் பாருங்கள், அது சார்கோல்னால் ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது நிலக்கரி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கருப்பாக. அந்த மாதிரி இமேஜ் ஸ்கெட்ச்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து அவுட்லைன் ஸ்கெட்ச். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் உள்ள இருக்கிறதெல்லாம் பெருசாக நமக்கு தெரியக்கூடாது. அவுட்புட் வந்து பெருசாக தெரிய வேணும். உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறது மட்டும் இந்த ஓவரால் அந்த மீசை தெரியும். இது வந்து ஹேண்ட் ட்ராயிங் கையில் வரைஞ்ச மாதிரி இருக்கிறது. இது பார்த்தீங்களா அவுட்புட் எப்படி இருக்குது உங்களுக்கு, செம்மையாக இருக்குங்களா. திஸ் இஸ் ஹவ் மெட்டாயே ஒர்க்கிங், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமும் வந்து இன்னும் ஒரு 2 ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு ChatGPT. ஒன்று வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டைல். ஸோ இது வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை. ஆர்கிடெக்சர்னால் தெரியல எப்படி ட்ரா பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வேணால் கூட நான் காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆர்கிடெக்ட் ஸ்டைலு காப்பி ஆயிடுச்சு, இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இமேஜ் ஆட் மீடியா ஃபைல்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா லோட் ஆகுது. ஸோ அவுட்புட்க்கு வந்து ஸோ சேம் அதே இமேஜ் கொடுக்குறேன். நீங்கள் வேறு இமேஜ் கூட கொடுங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அது அந்த இமேஜ் கொடுங்க. ஸோ அந்த இமேஜ் கொடுத்துட்டேன், சென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபுல் ப்ராம்ப்ட் கொடுத்தா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இது ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகலைன்னா நம்ம பழைய மெத்தடே யூஸ் பண்ணலாம். 3 லைன்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணுறது. ஸோ பாருங்கள், ஐ கான் ஜென்ரேட் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அவுட்புட்டையும் செக் பண்ணுறேன். ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும், பட் லேட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு காட்ட வேணும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. அந்த 3 வந்து எனக்கு பார்த்ததுலேயே அந்த 4 இமேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் ட்ரை பண்ணுங்கள். மெட்டாயை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஜெமினியை யூஸ் பண்ணுங்கள். ஜெமினியோட ப்ராம்ப்ட்டும் சேம் அதே தான். இதோட அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். இதோட அவுட்புட் வந்து கீழே இந்த மாதிரி சிம்பிள் வரும், அதில் அவுட்புட் வராது, இந்த மாதிரி சிம்பிள் வராது. ஸோ மெட்டாயை